ஆர்டிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். கட்சி சம்பந்தமா கரூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன். பரவாயில்ல மக்கள் கூடுற இடத்துல வந்து விளம்பரங்கள் பண்ண சொல்லி கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் சைடு, பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் முடிச்சிட்டோம். பொதுவாக வந்து மெட்டீரியலை பொறுத்து நாங்கள் வேலை செய்வோம். இந்த மெட்டீரியலை பொறுத்தல வந்து இப்போ வந்து இது 200 அடி சவர் மதியானம் ஒரு 12 மணிக்கு வந்தோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்கு. பாதி முடிச்சிருக்கோம். இன்னும் 2 மணி நேரத்தில் ஃபுல்லா முடிச்சிருவோம். இது ஃபுல்லாக வாட்டர் கலர் தான், ஃப்ளோரசன்ட் கலர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே கமர்ஷியலா விளம்பரங்கள் பண்றதுக்கு வந்து மக்கள் பார்த்தா எடுப்பா தெரியணும் அப்படின்ற மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது போக என்ன விளம்பரம் பண்றோமோ அதுக்கு தக்கன அவங்க சொல்ற கலரையும் பயன்படுத்தி எழுதுவோம். இப்போ வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ, எவ்வளவு டிகிரி நம்ம மாவட்டத்தில் உச்சபட்ச வெயில் இருந்தாலும் நாங்கள் தாங்கி நின்று எழுதுவோம். இது கூட பரவாயில்ல. இன்னும் ஹைவே ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தார் ரோட்டுக்கு அதுக்கும் அந்த வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளவு வேர்த்து ஊத்தும், உடம்பு டயர்ட் ஆகும். வெயில் தான் எங்களுக்கு நண்பன் மாதிரி, மழை எதிரி மாதிரி. இப்போ கலர் பண்ணும்போது பிரஷ்ல பெயிண்ட் தன்னால காத்துல அப்படி போகும், அந்த அளவுக்கு இருக்கும். பெயிண்ட் வாலி தூக்கும், நம்மளை தள்ளும். சாரத்துல தான் நின்று வேலை பார்ப்போம். அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும், பட் ஜாலியாவும் இருக்கும். ஆனா ஒரு சில வேலைகள் வந்து படம் வரைகிறது இந்த மாதிரி தான் பார்க்கும்போது பிடிக்காதவங்க கூட நின்று பார்ப்பாங்க, பாராட்டம் செய்வாங்க. சிலர் வந்து காசு கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகுறதுக்கு இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது அரசியல் கட்சியா இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மீடியாவிலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வர்றது வந்து விளம்பரம் தான். அரசியல் கட்சி மட்டும் இல்ல, இப்போ ஸ்கூல் ஒர்க்கு, மற்ற கடைகள் விளம்பரங்கள் எல்லாமே, ஷாப் பெயிண்டிங் எல்லாமே பண்ணுவோம். இந்த வேலையை பொறுத்தளவு என்னன்னா ரெகுலர் ஒர்க் இருக்கும்.